அகிலங்களையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும். நம்ம வந்து இப்போ ஒரு தொழுகையும் தெளிவும் வசனமும் மனித வாழ்வும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம வந்து இதை ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த ஒரு தலைப்பு என்ன அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம ஆயத்துகளை பற்றி தான் குறிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ குரான் ஆயத்துகள் இருக்குல்ல, அந்த ஆயத்துகளை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ குரான் ஆயத்துகள் வந்து சில பேர் அரபில் ஓதுறாங்க, அரபில் ஓதிட்டு வைக்கிறாங்க. அதில் என்ன வந்து அதில் தெரிஞ்சுக்கிற முடியும், அரபில் ஓதுனா என்ன தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அப்போ அரபில் ஓதி நான் வந்து தொழுதுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்தையும் தக்பீரில் கட்டுறாங்க. அப்போ ஆயத்துகள் பூரா என்னன்னு கேட்டால் வந்து நம்மளுக்கு வந்து அல்ஹம்துலேருந்து அலிஃப் லாம் மீம்லேருந்து குல் பினாஸ் வரையும் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வந்து அவனுடைய கட்டளைகளை வந்து சொல்லியிருக்கான். அவனுடைய வாக்குறுதிகள் வந்து அது இருக்குது. எல்லாமே வந்து ஆரம்பத்துலேயும் கடைசி வரை அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அந்த வாக்குறுதி எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்ம எப்படிலாம் வாழணும், எதை தவிர்த்து வாழணும், எப்படி அதை தவிர்த்து வாழ்ந்தா நம்ம அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முடியும், நம்ம சொர்க்கத்தை அடைய முடியும். இல்லை நம்ம எப்படி அதை தவிர்த்து வாழாமை வாழ்ந்தா அதுக்கான என்ன நமக்கு வேதனை இருக்குது அப்படிங்கிறத இந்த குரான் வந்து நம்மளுக்கு அல்லாஹ் இறக்கியது. அப்போ இதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே நல்லா கவனிக்கணும். ஏன்னா இதை பூரா வந்து சிந்திப்பதற்காகத்தான். ஒவ்வொன்றும் நல்லா சொல்கிறான்ல, சிந்திப்போருக்கு தெளிவிற்கு சிந்திப்போர் உண்டான்னு கேட்குறான். ஒரு அத்தியாயம் ஃபுல்லாக வந்து அதுதான் இருக்குது. சிந்திப்பவர் உண்டா சிந்திப்பவர் உண்டா அப்படி கேட்குறான். அத்தியாயம் வந்து சந்திரன் சந்திரன் சொல்லிட்டு ஒரு இருக்கு, 54வது அத்தியாயம் நினைக்கிறேன். அப்போ வந்து அல்லாஹ் கேட்குறான், சிந்திக்க மாட்டீரான்னா அதை கேட்குறான். நீங்கள் சிந்திச்சா உங்களுக்கு தெளிவு இருக்குது, சிந்திக்காதனால தான் இதை வந்து நீங்கள் வந்து அலட்சியமாக விட்டுறிய அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து உங்களுக்கு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். இப்போ நம்ம இது என்னன்னு கேட்டால், இது என்ன சொல்ல வராங்க, அப்போ குரானில் என்ன இருக்குது அப்படிங்கிற நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் ஆராயணும். அதை சொல்லும்போது நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். ஆராய்ச்சி பார்த்துட்டா நம்மளுக்கு வந்து அது அழகான முறையில் புரிஞ்சுக்கிறோம். ஆமாம், இது இப்படித்தான் இருக்குது அப்படிங்கிறது அதில் வந்து அந்த புரிதலை கொடுத்துருவோம் நமக்கு. இப்போ வந்து நம்ம தொழுகை அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம கட்டுறோம், ஒரு ஆயத்தையும் கட்டுறோம். இப்போ ஆயத்து எல்லாமே தொழுகை இருக்கா? ஆயத்து எல்லாமே தொழுகை இருக்கா? இல்லை இல்லை. அப்போ தக்பீர் ஆயத்தை கட்டினா தானே அது தொழுகைன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ தக்பீர் ஆயத்தை கட்டலை அப்படின்னா நம்ம சும்மா தான் நின்று குமிஞ்சு இருப்போம். ஏன்னா அதில் எந்த ஒரு உயிரோட்டமும் தெரியாது நமக்கு. அப்போ அந்த ஆயத்தை நம்ம கட்டும்போது, இப்போ தக்பீர் ஆயத்தை கட்டும்போது அதில் என்ன விளங்கிக்கிறோம், அந்த ஆயத்தில் என்ன இருக்குங்கிறத நம்ம அதை கட்டி நிலையில் நிற்கும்போது தெளிவடைய முடியுமா அப்படிங்கிறத சிந்திக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், சிந்திப்போருக்கு தெளிவிற்கு சிந்திப்போர் உண்டா, சிந்திப்போருக்கு தான் என்னுடைய நல் உபதேசம் பலனளிக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அத்தியாயம் 54 சந்திரன். நீங்கள் குரானை எடுத்து பாருங்கள். இப்போ நம்ம எதாவது பேசும்போது ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் வச்சுட்டு நம்ம இந்த அத்தியாயத்துகளை பற்றி பேசுகிறோம். அப்போ இத்தனாவது அத்தியாயம், அத்தியாயங்கிறது தூசு, இத்தனாவது தூசுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான் இத்தனாவது அத்தியாயம். அது கீழே வர்ற அந்த லைன் ஊரா வந்து ஆயத்துன்னு சொல்லலாம், வசனம்னு சொல்லலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும், இத்தனாவது அத்தியாயம் இத்தனாவது ஆயத்து அப்படிங்கிற எழுதி வச்சுட்டு, இதை கேட்டு முடிச்ச பிறகு நம்மளுடைய சிந்தனைக்கு நம்ம அந்த இது குரானை எடுத்து அந்த ஆயத்தை வச்சு இதில் என்ன கொடுக்குது அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். நம்ம மனசு வந்து கிளியர் ஆயிரும். எப்படின்னாட்டா அதில் ஒரு சமாதானம் கிடைச்சிரும். ஆமாம், அவங்க சொல்கிறாங்க இதில் இந்த குரானில் போட்டிருக்கே அப்படிங்கையில் நமக்கு இன்னும் ஒரு பாக்கியமாக இருக்கும். அப்போ இப்போ நம்ம அந்த என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, ஒரு அத்தியாயம் ஃபுல்லாக சிந்திப்போர் உண்டா, சிந்திப்போருக்கு தெளிவிற்கு சிந்திக்க மாட்டார்களான்னு நல்லா கேட்குறான். அதே மாதிரி 47வது அத்தியாயத்தில் நல்லா என்ன கேட்குறான்டா,
குரானை ஆராய்ந்து பார்க்க மாட்டீர்களா? உங்க மனதில் பூட்டு போட்டிருக்கா? அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். 47வது அத்தியாயம். முகமதுன்னு சொல்லியிருக்கும். முகமது அப்படின்னு வரும்ல அந்த அத்தியாயம். அப்ப இதெல்லாம் நம்ம என்னன்னு கேட்டா, ஒவ்வொன்னையும் கவனிச்சு பார்க்கணும். நம்ம வந்து அப்படி இல்ல, இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு அந்த மாதிரி எண்ணங்கள் என்ற விட, அவங்க சொல்றதையும் குரானையும் வச்சு நம்ம பார்க்க பார்க்க நம்மளுக்கு தெளிவுகள் கிடைக்கும். எது உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு அழகான முறையில அல்லாஹ் தெளிவாக்குவான். அப்ப நம்ம வந்து தொழுகென்று நம்ம நிலையில நின்று இந்த ஆயத்த கற்றவன் அங்கே என்ன சிந்திக்க முடியும், என்ன தெளிவடைய முடியும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப அல்லாஹ் சொன்னான், தெளிவில்லாத தொடாராதேங்கிறான். அந்த நேரத்துல ஒண்ணுமே விளங்காம நம்ம கட்டும்போது, அந்த நேரத்துல என்ன இருக்கும்? இப்ப நம்மட்ட ஒருத்தர் செய்தி சொல்றாங்க. அந்த செய்திய நான் கவனிச்சு கேட்கல. நான் பாட்டுக்கு அவ பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கட்டும். நம்ம பாட்டுக்கு மத்த வேலைய பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு அத கவனம் இல்லாம இருக்கும்போது, அது சொல்றவருக்கு கோவம் வரும். நான் வந்து இவ்வளவு முக்கியமான செய்தி சொல்லிட்டு இருக்கேன். இது என்ன வந்து ஒழுங்காவே கேட்க மாட்டேங்கிறியே! அப்படின்னு கோவம் வரும். இதே மாரி தான் அல்லாஹ் குடுத்தது கூட முக்கியமான செய்தி. இந்த குரான்ல வந்து எல்லாமே முக்கியமான செய்தி. அந்த செய்திய வந்து அந்த ஆயத்துல என்ன அல்லாஹ் சொல்லிட்டே வாராங்கிறத தான் நம்ம கவனிக்கணும். அப்ப அத உட்கார்ந்து அந்த ஆயத்த ஒண்ணு ஒண்ணா எடுத்து ஒரு அத்தியாயத்திலேயே அந்த ஆயத்துல என்னென்ன வருது அப்படிங்கிறத உட்கார்ந்து கவனமா படிச்சா நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அப்ப நம்ம உட்கார்ந்து படிக்கும்போது, நம்மளுடைய மொழியில தமிழ்ல படிக்கும்போது, அல்லாஹ் சுருக்கத்த பத்தி சொல்றான், நரகத்த பத்தியும் சொல்றான். அப்புறம் வந்து எப்படி வாழ்ந்தா நரகம்? என்னென்ன மாரி வாழ்ந்தா நரகம்? எப்படி வாழ்ந்தா எப்படி நன்மையில வாழ்ந்தா சொர்க்கம்? என்னென்ன மாரி வாழ்ந்தா சொர்க்கம்? சொர்க்கத்துக்கு எத்தன படித்தரங்கள்? நரகத்துக்கு என்ன மாரி? அப்படிங்கிற பூரா வருது. நரகத்துக்கு எத்தனை வாசல்கள் இருக்கு? அவங்கவங்க படித்தரத்துக்கு தகுந்த நரகம் அப்படிங்கிற பூரா எல்லாம் வரும். அதேமாரி சைத்தான் பேசுறது வரும். பறவைகள் பேசுறது வரும். வானம் பூமி பேசுறது வரும். எல்லாமே இருக்கு. இந்த குரான்ல வந்து எல்லாம் இருக்கு. நபிமார்கள் பேசுறதுலேருந்து, நபிமார்ட்ட அல்லாஹ் பேசுனதுலேருந்து, அவ்வளோ விஷயங்கள் வந்து அல்லாஹ் அந்த குரான்ல அடங்கியிருக்கு. அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்குருவோம்? அப்ப நம்ம அத கவனமா கேட்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தாள் படிச்சாலும், அதுல என்ன இருக்கு அப்படின்னா, கவனமா படிச்சு அத சிந்தனையில ஏத்தணும். இதுதான் நம்ம அல்லாஹ்வுக்கு செய்ற மரியாதை இதுதான். அல்லாஹ் குடுத்த அந்த அத்தியாயங்கள், ஆயத்துகள கவனமா படிச்சு, அத சிந்திச்சு, அத செயல்படுறோம்ல, இதத்தான் அல்லாஹ் விரும்புறான். அப்ப நம்ம தொழுகைன்ட்டு அதுல நிலையில கட்டிட்டு, அத சிந்திக்காமயே, எதுவுமே தெரியாம, அது என்ன ஆகுது? உதாசீனப்படுத்துற மாரி இருக்கு. நம்ம என்ன செய்றோம், ஒருத்தர் ஒரு ஒரு பேப்பரே குடுக்குறாங்க. இதுல என்னென்னமோ முக்கியமான செய்தி இருக்கு. இத வந்து படிச்சுட்டு பத்திரமா வைங்கன்னு சொல்றாங்க. நம்ம அத படிக்கவும் இல்ல. நம்ம பாட்டுக்கு அங்க தூக்கி போட்டோம். அப்ப என்ன பண்ணோம்? என்ன நெனைப்போம், என்னமோ சொன்னாங்க முக்கியமான செய்தி நம்ம பாட்டுக்கு தூக்கி போட்டோமே! தூக்கி போடும்போது உதாசீனப்படுத்திட்டோம். அவங்க முக்கியமான செய்தி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம அத படிக்கல. தூக்கி அங்கிட்டு வச்சுட்டோம். உதாசீனப்படுத்திட்டோம். அதுக்கப்புறம் தான் எடுத்து பார்க்குறோம். இவ்வளோ செய்தி இருக்கே! நல்ல வேளையா போச்சு. இந்த பேப்பர அங்கிட்டு, இங்கிட்டு போட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? அதானே நம்ம பாட்டுக்கு அசால்ட்டா போட்டுட்டோம். அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இத மாரி தான் இப்ப நம்ம வந்து குரான்ல வந்து இந்த ஆயத்துகள கட்டும்போது அத வந்து எப்படி மட்டும் அசால்ட்டா அத எப்படியா உதாசீனப்படுத்துற மாரி தான் இருக்கும். நல்லா நம்மளே சிந்திச்சு பார்ப்போமே! ஒண்ணுமே தெரியல. அந்த ஆயத்துல என்ன அல்லாஹ் சொல்றான்? அதுல நரகத்த போட்டிருக்கும், சொர்க்கத்த போட்டிருக்கும், எப்படி வாழணும்னு போட்டிருக்கும், எப்படி வாழக்கூடாதுன்னு போட்டிருக்கும். எந்த நிலை எப்படி இருக்கணும், எந்த நிலை அல்லாஹ் வந்து ஒவ்வொரு நபிக்கு வகை இறக்கப்பட்டுச்சு. அந்த நபிமாருடைய வாழ்க்கையில என்ன இருந்துச்சு. எல்லா விஷயமும் எல்லா ஆயத்திலயுமே வந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த ஆயத்தான குறிப்பிட்ட எல்லா ஆயத்திலுமே எல்லா விஷயங்களுமே வருது. அப்ப நம்ம இத எப்படி கவனிக்க முடியுங்கிற பார்க்கணும். அப்ப நம்ம நிலையில இருந்து அத கவனிக்காம ஒரு அரபுல ஓதிட்டு, திரும்ப எந்திரிக்கிறோம். திரும்ப தக்பீர கட்டி ஓதுறோம். அந்த நேரத்துல அத விளக்கம் இல்லாம ஓதும்போது, நம்ம அல்லாஹ்வுடைய உபதேசங்களை உதாசீனப்படுத்தின மாரி நிலையில இருக்கு. ஏன்னா, அவனுடைய அந்த வாக்குகள நம்ப சிந்திக்கல. அப்ப நம்ம நிலையில கட்டையில போட்டிருக்கோம். ஒவ்வொரு ஆயத்திலேயும் அவ்வளோ ஒரு உருக்கமா போட்டிருக்கோம்.
அப்ப அத என்ன செய்றோம், அரப்புல கட்டிட்டு, நம்ப திரும்ப ஒரு கூப்புட்றோம், ஸ்கூலுக்கு போறோம்னு சொல்லிட்டு போகும்போது, அத கவனிக்கவே முடியாது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், "கவனக்குறைவா தொழுபவனுக்கு கேடுதான்னு" சொல்றான். அப்ப ஒவ்வொரு ஆயத்தையும் நம்ம கவனிக்கணும். என்ன போட்டிருக்கிறத கவனிக்கணும். அ அந்த ஒரு நன்மையத்தான் நம்ம பெற முடியும். ஏன்னா நம்மளுக்கு வாழ்றதுக்கானே இந்த குரானே குடுத்துருக்கான். அந்த குரான ஆயத்த வாழக்கூடிய ஆயத்தத்தான் தக்பீர்ல கட்டுறாங்க. ஒரு ஆயத்தையும் தக்பீர்ல கட்டுறாங்க. அப்ப அத கட்டுறதுக்கு என்ன இருக்குங்கிறத நம்ம சிந்திக்கணும். அப்ப எதுவுமே தெரியாம கட்டிட்டு, எந்திரிக்கும்போது நான் தொழுதுட்டேன். அது எப்படி அது தொழுதுட்டேன்னு நம்ம எப்படி சொல்லக்கூடியதா அதுல இருக்கு? அதுல வான்றது போட்டிருக்கு. அந்த ஆயத்து பூரா வான போட்டிருக்கு. எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி போகணும், எப்படி பேசணும், எத செய்யணும், எத செய்யக்கூடாது. அப்ப அது உட்கார்ந்து படிக்கும்போது நரகத்த பார்க்கலாம், படிக்கலாம் அச்சம் குடுக்கும். இப்படி செஞ்சா நரகம், அப்ப இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு திருந்தி வாழக்கூடிய ஒரு சிந்தனைய குடுக்கும். இப்படி படிக்கையில அடுத்த படிக்க சொர்க்கமா? அப்ப இப்படி வந்தா சொர்க்கம், அப்படி வாழணுமே! அப்படிங்கிற அங்கே ஆசையும், ஆர்வத்தையும் குடுக்கும். அது எப்படி குடுக்கும் அப்படின்னா, நம்ப மொழியில நம்ம படிக்கும்போது குடுக்கும். அப்ப நம்ப மொழியில நம்ம படிக்கும்போது தெளிவடைகிறத, நம்ப அரபு மொழியில தக்கீஃப்ல கட்டுனா தெளிவடைய முடியுமா? அந்த நேரத்த அல்லாஹ்வுடைய சொல்ல நம்ம உதாசீனப்படுத்துற மாரி தானே இருக்கும். அது தெளிவா கேட்டா தானே அவனுக்கு விருப்பப்படுவான். நம்மோடைய வாக்குறுதிய நம்முடைய அடியான் வந்து கேட்குறான் அப்படின்னு. அதே நேரத்த தூக்கி நம்ம பாட்டுக்கு அத உதாசீனப்படுத்திட்டா, நான் அவனுக்காக சத்தியத்த கொண்டு இவ்வளவுதான் பேசியிருக்கேனே! அதை விளங்கிக் கொள்ளாம இருக்கிறானே! அப்படின்னு தானே அல்லாஹ் வந்து சொல்லுவான். அப்ப இத விளங்கிக் கொள்ள மாட்டீலான்னு நல்லா கேட்குறான். ஒவ்வொரு ஆயத்தையும் விளங்கிக் கொள்ள மாட்டீலான்னு கேட்குறான். அப்ப மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம தொழுதுட்டோம், ஓதிட்டோம், நோன்பு வச்சுட்டோம், ஜக்காத்து குடுத்துட்டோம், நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு திருப்தியில இருக்கிறாங்க. நம்மளுக்கு அடித்தூணே எது அப்படின்னா, ஆயத்த கொண்டு வாழ்றது தான் அடித்தூணு. அதான் அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரம் தான் முக்கியம். அதத்தான் எல்லாம் வந்து கேட்பான் நம்மட்ட. உனக்கு வந்து இப்படிலாம் வாக்குறுதி குடுத்தேனே, இதில எந்த அளவுக்கு நீ வாழ்ந்தேன்னு கேட்பான். குரான் ஃபுல்லா வருதே, தொழுதத பத்தி அதில எதுவுமே குறிப்பிடாது. தொழுவீராக, தொழுவீராக அப்படிங்கிற வார்த்தை தான் வரும். அது தொழுதா நரகம், தொழுதா சொர்க்கம், தொழுகாட்டி நரகம், தொழுதலுக்கு இப்படித்தான், தொழுகாததுக்கு அப்படித்தான், அந்த மாரிலாம் வராது. தொழுவீராக, தொழுவீராக ஒரு வார்த்தை தான் வரும். ஆனா, ஆயத்துகளுக்கு தான் அல்லாஹ் தஆலா வ எழுத முடியாத, எண்ணிடாத வார்த்தைகள் வந்து ஆயத்துக்கு தான் அல்லாஹ் குடுக்குறான். இந்த ஆயத்த இப்படி பேணி வாழுங்க, இப்படி நடங்க, இப்படி இருங்க, இப்படி நடக்காட்டி உங்களுக்கு இந்த தண்டனை இருக்கு, இப்படி நடந்தா இப்படி சொர்க்கம் இருக்கு. அந்த சொர்க்கத்துக்கு அத்தன வகை அல்லாஹ் தஆலா சொல்றான். இத பூரா நம்ம எப்படி கவனிப்போம்? அப்ப தக்கீஃப்ல அரபுல கட்டுனா கவனிக்க முடியுமா? அப்ப அல்லாஹ்வுடைய சொல்ல நம்ப வந்து உதாசீனப்படுத்துற மாரி தானே! அந்த நேரத்துல நம்ம கேட்க முடியாது தானே! தெளிவடைய முடியாது தானே! அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவடையலன்னா, அது அதுக்கான கேள்வி கணக்கு இருக்கு. அப்போ உங்களுக்கு வீணுக்காக, விளையாட்டுக்காக இந்த குரான படைச்சனான்னு அல்லாஹ் கேட்குறான். இந்த குரான் வந்து நான் வீணுக்காகவும், விளையாட்டுக்காகவும் இறக்கல. அனைத்தும் நீங்க வாழ்வதற்காக இறக்கியிருக்கேன். அப்ப இந்த குரான மலையில கொண்டு போய் வச்சால் மலையே நடுங்குமாம். அவ்வளவு அல்லாஹ்வுடைய வாக்குறுதி செய்தி இருக்கு. அந்த செய்தி அனைத்தும் இந்த குரான்ல அடங்கி இருக்கனால, குரான வந்து மலையில் வச்சா மலையே நடுங்குமாம். அப்ப அந்த மலையே எவ்வளோ பெரிய கல்லு, எவ்வளவு உறுதியான மலை. அதுல குரான வச்சா மலையே நடுங்கும்டா. அப்ப மனிதன் எம்மாத்திரம். அந்த மலைக்கு நமக்கு என்ன இருக்கு? இத விட நம்ம சிந்திக்கணும். அப்ப ஒவ்வொருத்தரும் குரான சிந்திக்கணும். நம்ம தொழுதனால, நோன்பு வச்சனால, ஜக்காத்து குடுத்தனால, நம்ம நன்மை கிடைச்சிரும். ஒரு காலமும் கற்பனையான கணக்கு போடக்கூடாது. அஸ்திவாரம் எப்படி அல்லாஹ் என்ன போட்டிருக்காங்கிற ஃபர்ஸ்ட்டு படிக்கணும். கட்டுறோம்ல ஆயத்து, அந்த ஆயத்து இல்ல அப்படின்னா தொழுகை இல்லைன்ருவோம். ஆயத்து இல்லைன்னா தொழுகை இல்லைன்ருவாங்க. ஆயத்த கட்டாத்தான் தொழுகைம்பா. இல்லாட்டி சும்மா நட்டு வச்ச மரம் மாரி தான் குமிஞ்சு நிமிர்ந்து எந்திரிக்கிற மாரி இருக்கும். அப்ப அந்த ஆயத்த அல்லாஹ் வந்து இப்படி வாழணும்னு சொல்லி அவன் அவ்வளோ உருக்கத்தோட சத்தியத்த கொண்டு ஆயத்துகள இறக்கியிருக்கான். அந்த ஆயத்த அந்த நிலையில தக்பீர கட்டும்போது எப்படி நம்ம சிந்திப்போம் அதத்தான் பார்க்கணும். அப்ப அந்த ஆயத்த கீழ உட்கார்ந்து தமிழ்ல படிச்சு சிந்திப்போம். இதே அரபுல தொழுகைன்னு சொல்லி அந்த நிலையில
கட்டும்போது சிந்திக்க முடியுமா? அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய சொல்ல நம்ம உதாசீனப்படுத்துன மாரி இருக்கும். என்னைக்கு சிந்திக்கிற ஒரு மனிதன் நம்மட்ட பேசுறான், அது கவனமா கேட்கலேன்டா, "ஏம்மா இவ்வளவு செய்தி சொன்னேன், நீ இவ்வளவு அது கவனமாவே கேட்கலையே, அத வந்து பெருசா ஏதோ அலட்சியமா நீ நெனச்சுட்டு போறேன்னு" நம்ம சொல்லுவோம்ல. அந்த நேரத்துல அந்த ஆயத்த அலட்சியப்படுத்தியதுக்கு சமமா இருக்கும். ஏன்டா இதெல்லாம் இப்ப சிந்திக்கணும். சிந்திக்க நமக்கு தெளிவு இருக்கு. அப்ப எங்க நம்முடைய நன்மைகள் இருக்கு அப்படின்னு கவனிச்சு பார்த்தா, நம்ம வாழ்ற வாழ்க்கையில தான் நன்மைகளே இருக்கு. அந்த நன்மை தான் நம்மட்ட அல்லாஹ் சொல்றான்ல, திராசுல நிறுக்கப்படும். நன்மை, தீன்மை திராசு இருக்குன்னு சொல்றான். அவருடைய பட்டோடைய வலது கை இடது கையில் குடுக்கப்படும்னு சொல்றான். இதெல்லாம் ஆயத்துல இருக்கு. இத எப்படி இப்ப நம்ம தமிழால படிச்சு தெரிஞ்சுக்கிட்டனால, அப்படியா பட்டோல வந்து வலது கையில குடுக்கும்போது நல்ல அடியார், இடது கையில குடுக்கும்போது கெட்ட அடியார். அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், "உன்னுடைய புத்தகத்த உன்னுடைய கழுத்தில் தொங்க விட்டுருக்கோம்னு" சொல்றான். இது ஏன்டா, இப்ப நம்ம அரபுல இருந்து இது தெரிஞ்சுக்கிற முடியாது. இப்ப நம்ம தமிழ்ங்கிறனால இவ்வளவு விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ உன்னுடைய புத்தகத்த உன் கழுத்தில் தொங்க விடும் அப்படிங்கும்போது, என்ன நோட்டு புத்தகத்தையா நம்ம கழுத்துல தொங்க விடுறாங்க? இல்ல. கழுத்துக்கு கீழ என்ன இருக்குங்கிறத சிந்திக்கணும். கழுத்துக்கு கீழ என்ன இருக்கு? இதயம் இருக்கு. உன்னுடைய இதயத்தில் இருக்குங்கிறான். உன்னுடைய புத்தகம் உன்னுடைய இதயத்தில் இருக்கு. இதயத்தில் இருக்கு அப்படின்டா, என்ன அப்படின்டா, நீ செஞ்ச நன்மையும், தீமையும் உன்னுடைய இதயத்தில் இருக்கு. அதான் உன்னுடைய புத்தகம். உன்னுடைய கழுத்தில் உன்னுடைய புத்தகம் தொங்க விடப்படும். அந்த புத்தகத்தை நீனே பார்ப்பீர் அப்படின்னு சொல்றான். அந்த புத்தகத்த நீனே பார்ப்பீர். அப்ப இதுல என்ன நம்ம சிந்திக்க வேண்டியா இருக்கு? நம்முடைய புத்தகங்கிறது இதயம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம். நீனே பார்ப்பீர் அப்படிங்கும்போது, நம்ம என்ன நன்மை செஞ்சோம், என்ன தீமை செஞ்சோம் அப்படிங்கிறத நம்ம நம்ப நம்ப மனம் சிந்திக்குதுல, அந்த மனம் தானே இதயம், இதயம் சிந்திக்குதுல, மனம் சிந்திக்குதுல. அப்ப யாருக்கு என்ன செஞ்சோம்? யாருக்கு என்ன குடுத்தோம்? என்ன பேசுனோம்? என்ன நன்மை செஞ்சோம்? என்ன தீமை செஞ்சோம்? எத பேசுனோம்? நல்லத பேசுனோமா? கெட்டத பேசுனோமா? கெட்டத பேசுனா பயப்படுவோம். நல்லத பேசுனா மன சமாதானமா இருக்கும். எல்லாமே நம்முடைய இதயத்த தான் நம்ம சிந்திக்கிறோம். இது என்ன நம்ம மனசாட்சி நம்மிடம் பேசுது. அப்ப நான் என்ன செஞ்சேன்? அப்படின்னு நம்ம மனசாட்சிட்ட நம்ம பேசுறோம்ல. இன்னைக்கு என்ன பண்ணேன்? இன்னைக்கு எத செஞ்சேன்? இன்னைக்கு எங்கே போகலாம்? நம்ம மனசாட்சிட்டே நம்ம பேசிக்கிட்டே தான் இருப்போம். அப்ப நம்முடைய மனசாட்சி தான் நம்முடைய புத்தகம். அப்ப அந்த புத்தகத்த நம்ம பார்க்குறோம். அப்ப நீ செஞ்ச நன்மையும், தீமையும் உன்னுடைய புத்தகத்தை நீனே படிப்பீர்ன்னு சொல்றான். அப்ப உன்னுடைய மனசாட்சிட்ட நீயே பேசுவ உனக்கு எல்லாமே தெரியும். உன்னுடைய மனசுல எல்லாமே இருக்கு. மனசாட்சியத்துல நீ செஞ்ச நன்மை, தீமை எல்லாமே இருக்கு. அது உனக்கே தெரியும். ஆனா நீ வெளிப்படுத்த முடியாது. என்ட்ட வெளிப்படுத்த சொன்னா யாராவது ஏத்துக்குருவாங்களா? கெட்டவன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. நம்புடைய ஒரு தவறான விஷயத்த பிறர்ட்ட போய் சொன்னோம்னா கெட்டவங்க. அத மூடி நம்ம மறைச்சுக்கிட்டா, நம்ம மனசுக்குள்ளயே வச்சுக்கிட்டா, அவங்களுக்கு தெரியாது. நம்ம கெட்டது செஞ்சா அவங்களுக்கு தெரியாது. அது மனசுலயே மறைஞ்சு போய் கிடக்கும். ஆனா நம்பளுக்கு தெரியும். நம்ம என்ன தப்பு செஞ்சோம்? இல்ல ரைட்டா நடந்துக்கிட்டோமா? அப்படின்னு நமக்கு தெரியும். ரைட்டா நடந்துக்கிட்டத பிறர்ட்ட புகழ்ச்சிக்காக சொல்லுவோம். நம்ம நல்லவங்கன்னு சொல்லட்டும்னு சொல்லுவோம். அதே கெட்டத தப்பு பண்ணிட்டா, அத போய் நம்ம சொல்லுவோமா? நம்மள தப்பா நெனச்சுருவா சொல்லக்கூடாது. ஆனா, நம்ம மனசாட்சி நம்மட்ட சொல்லும். நம்மளுடைய புத்தகத்த நம்மளே பார்ப்போம். நம்ம மனசாட்சிய நம்மளே பார்ப்போம். நம்மளே பேசுவோம். ஆமா இது தப்பு தான். இது செஞ்சிருக்க கூடாது, பண்ணியிருக்க கூடாது. எல்லாமே இருக்கு. அப்ப இத பூரா அல்லாஹ் என்ன சொல்றான்? உன்னுடைய புத்தகத்தை உன்னுடைய கழுத்தில் தொங்க விட்டுருப்போம் அப்படிங்கும்போது, நம்முடைய மனசாட்சியும், உன்னுடைய மனசுல எல்லாமே இருக்கு. நீ உனக்கு எப்பப்ப பண்ணது எல்லாமே ஞாபகத்துல இருக்கும். அது புத்தகம். சொல்லுவோம்ல ஒரு டைரி. எந்த காலத்துல பூரா டைரியில எழுதி வச்சிருக்கான்னு சொன்னா, அதே மாரி எந்த காலத்துல உள்ள விஷயங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாமே மனசாட்சியில இருக்கும். அது யாருனாலயும் மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அப்ப இந்த மாரி தலா உன்னுடைய புத்தகத்தில உன்னுடைய கழுத்தில் தொங்க விடுவோம் அப்படின்னா, உன்னுடைய இருதயத்துல, உன்னுடைய மனதுல, உன்னுடைய மனசாட்சியத்துல எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றான். இத பூரா இப்ப பாருங்க, இப்ப நம்ம தமிழ்ல நம்ம படிச்சனால தான், அப்ப இந்த கழுத்துக்கு கீழ தொங்க விடப்படும் அப்படின்னா என்ன அப்படிங்கிற இதயம். அத நீனே பார்ப்பீர். உன்னுடைய இதயத்திட்ட உன்னுடைய மனசாட்சிட்ட நீனே பேசுவ. உனக்கு எல்லாம் நீ செஞ்ச தப்பு ரைட்டு உனக்கு கரெக்ட்டாவே தெரியும். இத நீயே பார்ப்ப. நீனே ஏத்துக்குருவ. ஆமா நான் இது செஞ்சது தப்பு தான், இது செஞ்சது ரைட்டு தான். ஆனா வெளிப்படுத்த முடியாது. ஆனா உனக்கு தெரியும்.
அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு அதனால தான் இது எப்படின்னா, இந்த ஒரு அல்லாஹ்வுடைய வாக்குறுதி எல்லாமே நம்மளுக்கு எப்படின்னா, ஞானத்த கொண்டு தான் வெளியாகும். அப்ப எந்த அளவுக்கு குர்ஆனோட ஆயத்த நம்ம படிச்சுட்டே, சிந்திச்சுட்டே வரோமோ, விளக்கங்களுக்கு மேல விளக்கங்கள் குடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய விளக்கங்களுக்கு மையாக 7 கடல்களை கொண்டு எழுதினாலும், 7 கடலு தண்ணி எல்லாம் வத்தி போனாலும், இதுக்கப்புறம் கடல் தண்ணிய கொண்டு வந்தாலும், மையாக கொண்டு வந்து எழுதினாலும், அல்லாஹ்வுடைய விளக்கங்களை எழுதி முடிக்க முடியாது. ஏன்டா விளக்கத்துக்கு மேல விளக்கம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு முடிவே இல்ல. அப்படிங்கிறது தான் அல்லாஹ் தஆலா அந்த ஒரு ஆயத்துல விளக்கமே சொல்றான். அது வந்து எத்தனாவது ஆயத்துங்க அப்படிங்கிற அல்லாஹ் நடுவுல சொல்றேன். அதுதான் சொல்றான். கடல் மை கொண்டு கடல் தண்ணியை மையா கொண்டு நீங்க எழுதினாலும், அல்லாஹ்வுடைய விளக்கங்களை எழுதி முடிக்க முடியாது. அப்ப இந்த குர்ஆனுடைய ஆயத்துல அவ்வளோ விளக்கங்கள் இருக்கு. நம்ம என்ன செய்றோம், நிலையில நின்று லபக்குன்னு அத கட்டி ஒரு அரபுல ஓதிட்டு குனிஞ்சுரும். அப்ப அதுல அல்லாஹ் வந்து எவ்வளவு வருத்தப்படுவான். நான் வந்து மக்களுக்கு இத வாழச் சொல்லி, இந்த ஆயத்துகள நான் இவ்வளவு சத்தியத்த கொண்டு நான் சத்தியம் பண்ணி கெஞ்சி உன்ட்ட சொல்லியிருக்கேன். ஆனா, இந்த மக்கள் அத உதாசீனப்படுத்திட்டு, அந்த மொழியில அவங்களுடைய மொழியில அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறாம, மற்ற மொழியில அத ஓதிட்டு, நான் தொழுதுட்டேங்கிறாளே! இது எப்படி? அப்ப இத சிந்திக்க வேணாமா? நம்ம சிந்திக்கணுமா ஒவ்வொருத்தரும். அப்ப ஒவ்வொருத்தரும் இத சிந்திக்கணும். அப்ப தொழுகைண்டா என்ன? ஆயத்துண்டா என்ன? இந்த ஆயத்த கொண்டு போய் இந்த தக்பீரா கட்டுறமே, அதுல என்ன விளங்கிக்கிற முடியும்? அதுல அந்த ஆயத்துல என்ன போட்டிருக்கு? எப்படி தெரிஞ்சுக்கிற முடியும்? இதே கீழ உட்கார்ந்து இந்த ஆயத்த படிக்கும்போது, நரகன் வரையில மனசு உருகும். பயப்படும். அதுல என்னென்ன போட்டிருக்கு? அந்த நரக நெருப்புல போடும்போது, மிச்சம் வைக்காது. அப்படியே உரிக்கிரும். அவர் உதடெல்லாம் சுருண்டு போயிரும். அவங்களுடைய சத்தம் அருவருப்பான சத்தமாக இருக்கும். அந்த நரக நெருப்புல அப்படிங்கலாம் பயப்புறோம். ஆனா தக்பீரா கட்டையில என்ன பண்றோம், பயம் இல்லாம கட்டிட்டு, ஒண்ணுமே தெரியாம கட்டிட்டு எந்திரிச்சுரும். இப்ப இதுல என்ன இருக்கு? இத எத செய்யணும், எத செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். சொர்க்கத்த போட்டிருக்கும்போது அப்படி ஆசையும் ஆவலிப்பு வரும். இப்ப உட்கார்ந்து குரான படிக்கிறோம். நிதானமா, அமைதியா கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறோம். ஒவ்வொரு பேப்பரா படிச்சுட்டு வாரோம். அப்ப இந்த சொர்க்கத்த போடும்போது சொர்க்கத்துல அல்லாஹ் தஆலா எவ்வளவு வர்ணிக்கிறான். மனிதனே அப்படி வர்ணிக்கிறான். எப்படி ஒரு குழந்தைய நம்ம வந்து ஒரு குழந்தை நல்ல பிள்ளையா இருந்துச்சுன்னா, நம்ம சொல்ல கேட்டு நல்லபடியா இருந்துச்சுன்னா, அது என்ன செய்யும்? "முத்தே, என் தங்கமே, என் முத்தே" அப்படி சொல்லி கொஞ்சும். அல்லாஹ் வந்து இதுக்குள்ள போய் பாருங்க. அதெல்லாம் அல்லாஹ் நாடும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆயத்தெல்லாம் கொண்டு வரணும். அந்த மனிதன வந்து அல்லாஹ் யாரு அல்லாஹ்வுடைய வாக்குறுதிய கட்டுப்பட்டு, அல்லாஹ் சொன்னபடி வாழ்ந்து அல்லாஹ்வ திருப்திப்படுத்துறாங்களோ, அவங்கள அல்லாஹ் என்ன சொல்றான்? முத்தை போலயும், பவளத்தை போலயும் சொல்லி அவங்கள வர்ணிக்கிறான். அல்லாஹ் வர்ணிக்கிறான். நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைகள், நல்ல ஒழுக்கமான பிள்ளைகள், நம்ம சொல்ல கேட்கிற பிள்ளைகள நம்ம எப்படி வர்ணிப்போம்? "என் முத்தோ, நான் சொன்ன பூரா அழகா கேட்குதே!" அப்படின்னு எப்படி வர்ணிக்கிறோம்? இதே மாரி அல்லாவே வர்ணிக்கிறான். அப்ப இதையெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிற முடியும்? எங்கே தொழுகை இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஒவ்வொரு ஆயத்திலேயும் தான் தொழுகை இருக்கு. அந்த ஆயத்த என்னைக்கு ஃபாலோ பண்ணி, அந்த சட்டதிட்டப்படி என்னைக்கு வாழ்ந்து வர்றோமோ, அவர்கள் தான் தொழுதவர்களாக தொழுகை நிறைவேற்றியவர்கள் அவர்கள் தான் இருப்பார்கள். ஒவ்வொரு ஆயத்தையும் பேணி, இந்த உலக இச்சையை விட்டு விலகி, அல்லாஹ்வுக்கு பயந்து, உள்ளச்சத்தோட இந்த உலக வாழ்க்கைய அந்த மாகியான வாழ்க்கைய விட்டு வெளியாகி, அல்லாஹ் உள்ளச்சத்தோடையும், அமைதியோடையும், பொறுமையோடையும், சமாதானத்தோடையும், எந்த திக்ரோடையும் யார் வாழ்ந்து வரார்களோ, அவர்கள் சொர்க்கவாசிகள் இன்மைக்கும் மறுமைக்கும் இந்த உலகத்திலேயே சொர்க்கத்துல ஒரு பகுதியே இந்த உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப தப்பு செய்யலைன்னா மனசு அமைதியா இருக்கும். தப்பு செஞ்சா எப்படி இருக்கும்? பரபரப்பா இருக்கும். ஆஹா! இத செய்யக்கூடாதே செஞ்சுட்டேனே! அப்படியே மனமே நெருப்பே பிடிச்சு எரிஞ்ச மாரி இருக்கும். படபடன்னு இருக்கும். இவ்வளோ நான் தெரியாம பேசிப்புட்டேனே! உங்க மனசு புண்படுமே! நல்லா பேசிப்புட்டோமே! சண்டை போட்டுட்டோமே! பரபரன்னு மனசு இருக்கும். அமைதி இருக்காது. அதே நேரத்தில நம்ம பொறுமையா, யார் என்ன பண்ணா பண்ணிட்டு போறாங்க. அல்லாஹ்வையும் பார்த்துட்டே இருக்கான். அவன் எனக்கு பொறுமைய தாலாம் அப்படி சொல்லிட்டு, அப்படியே அவங்கள எதிர்த்து பேசாம பொறுமையா இருந்துட்டா, அந்த பொறுமையா இருந்தவருடைய மனசு எப்படி இருக்கும்? எவ்வளோ அமைதியா, சுகமா இருக்கும்.
அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாவுக்காகத்தானே இதை நீக்கி வாழ்கிறோம், அல்லாவுக்காகத்தானே இதை நீக்கி வாழ்கிறோம் அப்படின்ட்டு உலக மாகியான அந்த அலங்காரமான உலக வாழ்க்கையில் நம்ம அதை விட்டு விலகி அல்லாவுக்காக வாழும்போது அந்த மனம் அப்படியே சொர்க்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். அமைதி, நிம்மதி, குரானில் விளக்கங்களுக்கு மேலே விளக்கங்கள், ஞானங்களுக்கு மேலே ஞானங்கள் கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, எது இல்லை இருக்கு ஒன்றுமே ஒரே நிலை மறுமை வாழ்க்கையுடைய சிந்தனை நிலையை தான் அந்த சொர்க்க வாழ்க்கை அந்த மனம் வாழ்ந்துட்டு இருக்கும். அங்கே அவ்வளோ மலக்கள் அவ்வளோ சுற்றி இருப்பாங்க. அந்த வாழ்க்கை வாழ்கிறவங்கள சுற்றி அவ்வளோ மலக்கள் இருப்பாங்க. அவ்வளோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுதான். 41வது அத்தியாயத்தில் 30வது ஆயத்து 31வது ஆயத்தில் என்ன வருது அப்படின்னா மலக்கள் சொல்கிறாங்க. 41வது அத்தியாயம் ஆயத்து 30, 31. ஆனால் அதில் 2 ஆயத்து இருக்குது. அப்போ அந்த ஆயத்தில் என்ன வருதுன்னா மலக்கள் வானத்தை பிளந்து கொண்டும் இறங்குறார்கள். அவர்கள் யார் எங்கள் இறைவன் அல்லாதான் சொல்லி உறுதியாக அந்த மனிதன் இருக்கின்றானோ அவனிடம் நீங்கள் பயப்படாதீர்கள், கவலைப்படவும் வேண்டாம், உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி கூறப்படுது அப்படின்ட்டு வானத்திலிருந்து மலக்கள் இறங்கிட்டு அந்த மனுஷட்ட இந்த செய்தியை அந்த மனிதனுக்கு சொல்லிட்டு அடுத்ததும் மலக்கள் என்ன சொல்றாங்கண்டா அடுத்த செய்தியும் இன்மைக்கு மறுமைக்கு உங்களுக்கு நாங்களே பாதுகாவலர்கள், நாங்களே உதவியாளர்கள் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. 2 செய்தியுமே வருது. 30வது ஆயத்து 31வது ஆயத்து அத்தியாயம் 41. யாருக்கு இந்த செய்தியை சொல்றாங்க? யார் அல்லாவுடைய பேச்சை கேட்டு அல்லாவுடைய பேச்சை உகந்து கொண்டு அல்லாவுடைய பேச்சை அல்லாவுடைய வாக்குறுதி கட்டுப்பட்டு யாரு இந்த உலக வாழ்க்கையில போராடி, ஆனால் அப்படி வாழ்க்கை வாழணும் அப்படின்னா போராட்டம் தான். மனிதர்கிட்ட போராட்டம், குடும்பத்தில் போராட்டம், அக்கம் பக்கத்தில் போராட்டம், சொந்த மதத்தில் போராட்டம் எல்லாமே இருக்கும். இந்த போராட்டத்திலையும் யாரு என் என் இறைவன் ஒருவனுக்கே நான் அடிப்பணியணும்னு சொல்லி யாரு அந்த சுஜூது செய்கிறாங்களோ அந்த மனம் இறைவன் ஒருவனுக்கே தான் என்னுடைய வாழ்வும் மரணமும் சொல்லி எந்த மனம் சுஜூது செய்யுதோ அந்த மனம் உள்ள மனிதனுக்குத்தான் மலக்கள் இந்த ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இன்மைக்கு மறுமைக்கு உங்களுக்கு நாங்களே உதவியாளர்கள், நாங்களே பாதுகாவலர்கள். அப்ப அந்த மனிதனை சுத்தி அந்த வீட்டுல மலக்கெல்லாம் நிறைஞ்சிருப்பாங்க. மலக்கள் நிறைஞ்சிருப்பாங்க. அல்லாஹ் ஒருவன்தான் சொல்லி எல்லா மக்கட்டையும் போர் புரிஞ்சு எல்லாரையும் எதிர்த்து நின்று அல்லாவுக்காக அந்த மனம் ஜூது செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோ அந்த மனிதனை சுற்றி மலக்கள் அந்த வீட்டில் நிறைஞ்சிருப்பாங்க. அந்த வீடு எப்படி இருக்கும்டா அதுதான் ஒளி மிக்க வீடாக இருக்கும். அது ஒளி மிக்க வீடு, ஒளி கொடுக்கப்பட்ட வீடு. ஏன் அப்படின்டா இன்னொரு அத்தியாயத்தை நம்ம படிப்போம். 57வது அத்தியாயம் இரும்புண்டு ஒரு அத்தியாயம் வருது. அதில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் அந்த ஆயத்தில், யார் அல்லாஹ் ஒருவனுக்கு கட்டுப்பட்டு மூமினான ஆணாகவும் மூமினான பெண்ணாகவும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒளி கொடுக்கப்படும். அவர்களுக்கு ஒளி முன்னும் பின்னும் விரைந்து ஓடிக்கொண்டே இருக்கும். உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி கூறப்படுகிறது அப்படின்ட்டு அவங்களுக்கு செய்தி கொடுக்கப்படுது, அந்த மூமினான ஆணுக்கும் மூமினான பெண்ணுக்கும். அப்போ அந்த உலக வாழ்க்கையில் எல்லாத்தையும் போராடி அல்லாஹ் ஒருவன் தான் வேணும்னு மனம் அல்லாவுக்கு சுஜூது செஞ்சு வாழ்ந்துச்சுல, அந்த மனம் அல்லாவுக்கே முற்றும் பணிஞ்சிச்சுல, சுஜூது செஞ்சிச்சுல, அதுக்காக அல்லாஹ் இந்த செய்தியை கொடுக்குறான். அடுத்த ஆயத்து அதோட ஒட்டி ஆயத்து வருது. அதில் என்ன வருது அப்படின்னா அவங்க இப்போ இந்த உலகத்தில் வாழும்போது அக்கம் பக்கமாக சொந்த மதம் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கோம். அது சில பேர் அல்லாஹ் முற்றும் அடிப்பணிஞ்சு வாழ்கிறாங்க, சில பேர் அப்படியே எங்களுக்கு வாழ முடியாது அப்படின்னு அதை விட்டு விலகி உலக வாழ்க்கை உலக அந்த ஒரு உலக அலங்காரமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கேட்பாங்களாம், உங்கள் உலகத்தை உங்களோட நாங்கள் இருக்க விடையா, உங்களுக்கு மட்டும் ஒளி கொடுக்கப்பட்டிருக்கே அப்படின்ட்டு கேட்குறாங்க. யாரும் மூமினான ஆண்கிட்டையும் மூமினான பெண்ணிட்டையும் கேட்குறாங்க. அடையாளம் கொண்டு அறியப்பட்டு அப்படின்னா அடையாளம் கொண்டு அறியப்பட்டு அப்படின்னா
யார் யார் சந்திச்சுட்டோம், இந்த உலகத்தை பேசிட்டோம், சந்திச்சுட்டோமோ, அவங்களே கேட்குறாங்க. அப்ப அவங்கட்ட கேட்குறாங்க, "உலகத்துல உங்களோட நாங்க இருக்கவில்லையா?" அப்படி கேட்குறாங்க. யாரு? இந்த உலக வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம்னு வாழ்ந்தாங்கல்ல அவங்க, மூமினான ஆணும், மூமினான பெண்ணுட்டயும் கேட்குறாங்க. அதுக்கு அந்த மூமியான ஆணும், மூமினான பெண்ணும் என்ன சொல்றாங்க, "ஆமா, எங்களுக்கு ஒளி குடுக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் ஒருவன் தான் நாங்க முழுமையா நம்பி, அல்லாஹ்வுக்கே எங்களுடைய மனசு சுஜூது செஞ்சுச்சு. அல்லாஹ்வுக்கே பணிஞ்சுச்சு. நாங்க அல்லாஹ்வுக்காகவே வாழ்ந்துட்டு வந்தோம். அதனால அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஒளிய குடுத்தான். உங்களுக்கு வந்து அப்பதான் அவங்க கேட்குறாங்க, அந்த உலக வாழ்க்கையில இச்சையில வாழ்ந்தவங்க கேட்குறாங்க, "உங்களுக்கு ஒளி குடுக்கப்பட்டிருக்குல்ல, அந்த ஒளியில எங்களுக்கும் தாங்க, நாங்கள் பயன் அடைந்து கொள்றோம்." அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த மூமியான ஆணும், மூமினான பெண்ணும் ஒளி கொடுக்கப்பட்டவங்க என்ன சொல்றாங்க, "நீங்க பின்புறமே திரும்பி சென்று பின்னை ஒளியை தேடிக் கொள்ளுங்க." அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நாங்க உலக வாழ்க்கையில வாழும்போது, அல்லாஹ் பக்கம் வந்துருங்க. இந்த உலக வாழ்க்கை ரொம்ப அற்பமானது. ரொம்ப அற்பமானது. எந்த நேரத்துல நம்ம உயிர் பிரியும் என்னங்கிறது தெரியல. இது வந்து நம்மளுக்கு ஒரு சோதனைக்காகத்தான் அல்லாஹ் தான் இந்த உலக வாழ்க்கைய குடுத்துருக்கான். நம்ம அல்லாஹ்வுக்கு எப்படி கட்டுப்பட்டு வாழ்றோமா இல்லையான்னு பார்க்கத்தான் இந்த உலகத்த ஒரு அலங்காரமா குடுத்துருக்கான். அப்படி இருக்கும்போது, அல்லாஹ் பக்கம் வாங்கன்னு நாங்க கூப்பிட்டோம். நீங்க வரமாட்டேன்ட்டீய. இப்ப நீங்க பின்னாடி ஓடுனீய. எங்களோட வரமாட்டேன்ட்டீய. அதனால உங்களுடைய ஒளிய நீங்க தேடிக் கொள்ளுங்கள். அப்படின்னு அங்கே அந்த நல்லடியார் இருக்காங்கல்ல, மூமினான பெண்ணும் அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் நம்ம இப்ப இந்த ஆயத்தெல்லாம் இதுக்குள்ள கொண்டுட்டு வரோம், இந்த அத்தியாயத்தெல்லாம் கொண்டுட்டு வரோம் அப்படின்னா, விளங்கிக்கிறது தான். இப்ப இவ்வளவும் வந்து இருக்கு. குரான்ல ஆயத்துல இவ்வளவு இருக்கு. அப்ப இத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? இத தக்கிஃப்ல இந்த ஆயத்த கட்டுனா, அந்த நேரத்துல இத விளங்கிக் கொள்ள முடியுமா? விளங்கிக் கொள்ள முடியாதா? அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். அப்ப தொழுகைக்கும், ஆயத்துக்கு என்ன இருக்கு? ஆயத்துல வாழ்ந்தவங்களுக்கு, அல்லாஹ்வுடைய வாக்குறுதில வாழ்ந்தவங்களுக்கு தான் இந்த செய்தி பூரா வருது. தொழுதவங்களுக்கு அப்படின்னா அங்கே செய்தி என்னென்ன குடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்க குரான ஆராயணும். ஒவ்வொருத்தரும் ஆராயணும். நம்ம ஆராயாம இருக்கக்கூடாது. ஆராய்ஞ்சு பார்க்கணும். இப்படி ஒரு செய்தி வருதே, தொழுகை அப்படிங்கிறது இறை கட்டளை பேணி வருவதில தான் முழுமை இருக்கு. அதில தான் நம்பளுக்கு மகத்தான பாக்கியம் இருக்கு. அந்த ஒரு ஆயத்த பத்தி தான் எல்லாம் கேள்வி கேட்கப்படும். அப்படிங்கிறத நம்ம ஆயத்துல படிக்கிறோம். ஒவ்வொன்னும் கேள்வி எனக்கு கேட்கப்படும்னு சொன்னாலும் ஆயத்த பத்தி தான் நான் சொல்லிக்கிட்டே வரான். இந்த ஆயத்துல எப்படி வாழ்ந்த? இந்த ஆயத்துல எப்படி வாழ்ந்த? இத எப்படி உதாசீனப்படுத்துன? அப்படிங்கிறத ஆயத்த வச்சு தான் எல்லாம் கேட்டுட்டே வரான். தொழுதோம் அப்படின்னு சொல்லி குரானுக்குள்ள வந்து எங்கனையுமே அந்த பிரித்து காட்டக்கூடிய ஒரு செய்திகளே அங்க நான் காண முடியல. காண முடியற ஒரு ஆயத்து தான். அப்ப நமக்கு ஆயத்து தான் அடித்தளம். அதுதான் ஆரம்பம். நம்மளுக்கு அடித்தளம் சொல்றோம்ல, நல்ல அஸ்திவாரம் அஸ்திவாரம் எது அப்படின்னா ஆயத்து தான் அஸ்திவாரம். அப்ப அந்த அஸ்திவாரத்த கொண்டு நம்ம வாழ்ந்து வந்தா தான் முழுமையான ஒரு வீட்ட பார்க்குறோம். அஸ்திவாரத்த கொண்டு அந்த வீடு கட்டினா தான் முழுமையான வீட்ட பார்க்குறோம். அதே மாரி தான் அஸ்திவாரத்த கொண்டு வே ஆயத்த கொண்டு நம்ம வாழ்ந்து வந்தா தான் முழுமையான நன்மைய நம்ம பார்க்க முடியும். அதனால தான் நம்ம வந்து ஆயத்த தொடர்ந்து பாருங்க, விட்டுறாதீங்க. தகவல கட்டையில அரபுல கட்டுறமே, இதில எப்படி இதுல வந்து தெளிவு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சிந்திங்க. சிந்திச்சு செயல்பட பாருங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் லேசாக்கி தருவான். இன்னும் இதோட சேர்த்து இன்னும் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்ததும் அல்லாஹ் வந்து இந்த ஆயத்துல குடுத்துக்கிட்டே தான் வரான். அப்ப பார்ப்போம். பார்க்க பார்க்க நம்மளுக்கு இந்த ஆயத்துல கூட விளக்கம் கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் குரான் ஆராயணும். எந்த அளவு குரான ஆராய்ஞ்சு வாழ்ந்துட்டு வரோமோ, அங்கே தான் நம்முடைய நன்மையே அங்கே தான் இருக்கு. அங்கே தான் விளக்கங்கள் இருக்கு. நம்மளுக்கு குடுக்கப்பட்ட பூரா அந்த குரானுடைய விளக்கங்கள் எல்லாமே அந்த கித்தாபு அங்கே தான் இருக்கு. நபிமார்களுக்கு இறக்குன வஹி அதில தான் இருக்கு. எல்லாமே இருக்கு. அப்ப அடுத்தடுத்ததையும் இந்த ஆயத்துகளையும் பார்த்துக்கிட்டே வருவோம்.